ஆமென். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 22ஆம் தேதி 8ஆம் மாதம் 22ஆம் தேதி ஆவணி மாதம் 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக நீங்கள் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக கேட்க முடியும். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரேமஸ்டி ஊழியங்கள் செய்கிற ஊழியங்கள் இரவு 7 மணி முதல் 10:30 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி இணைந்து கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறார். பாஸ்டர் ஆண்ட்ரன் ராசநாயம் அவர்கள் காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். நேற்று நாளிலே இரவு நேரத்திலும் அவர்கள் நித்திய வெளிச்ச நேரத்திலே ஊழியங்களை செய்தார்கள். அதே வேளையில் இன்றைய நாளிலும் மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே ஊழியங்களை செய்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் நீங்கள் இணைய முடியுமானால் இணையுங்கள். உங்களுடைய யூகே டைம் 12 மணிக்கும், யூரோப் டைம் 1 மணிக்கும், அதே வேளையிலே இலங்கை, இந்தியா நாடுகள் 5 மணிக்கும் ஆரம்பமாகிறது. அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் தொகுப்பாளராக வழி நடத்துவார்கள். சகோதரன் மகேந்திரனையாகவும் இணைந்து இந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இணையுங்கள், கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக 24 மணி நேரம் ஊழியங்களை செய்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த கால வேளையிலும் சற்று தாமதமாக ஆரம்பித்தோம். ஏனென்றால் நற்சிந்தனையை பதிவு செய்தோம், ஜீவ வார்த்தையை பதிவு செய்தோம். அதோட வாக்கு தத்தத்தை நாங்கள் பதிவு செய்தோம். அதே வேளையில் இன்றைய நாளைய நாளுக்கான வேத வாசிப்பையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம்: கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். என் சகோதரரே என்று கர்த்தர் எங்களை அழைக்கிறார். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமைப்படுங்கள் என்று எபேசியரிலே கூறப்பட்டது நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பவுல் அழைக்கிறார். கர்த்தர் எங்களை சகோதரராக பார்க்கிறார், பிள்ளைகளாக பார்க்கிறார். நாங்கள் அவரை தகப்பனாக பார்க்கிறோம். ஆமேன். எங்களுடைய ஆதி பிதா. அவர் எங்களை தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து எங்களை உருவாக்கினார், வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய வேதாகம பகுதி 365 நாளில் வேதாகமத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக வாசிப்பு பகுதி 1 ராஜாக்கள் 17, எரேமியா 43, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 1 கொரிந்தியர் 1, 2 அதிகாரங்கள் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக நீங்கள் பார்க்க முடியும். வேலையை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் விசேடமாக இலங்கைக்காகவும் இந்திய நாடுக்காகவும், உங்களுடைய மக்கள் தங்கி இருக்கிற நாடுகள், அது மட்டுமல்ல எல்லா நாடுகளுக்காகவும், யுத்த நாடுகளுக்காகவும், இஸ்ரவேலுக்காகவும் ஜெபிப்போம். யாவரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமேன். முதல் மனிதன் ஆதாமிலிருந்து புறப்பட்ட இந்த மனிதர்கள் யுத்தங்களில் ஈடுபடுகிறார்கள், பல்வேறு காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். தம்மை படைத்த கர்த்தரை மறுதலித்து ஒவ்வொரு விக்கிரகங்கள் கூடாக
நாடுகளுக்கு பூமியிலே இந்த பூமியிலே ஒரு 100 வருடம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த பூமிக்காக யுத்தங்களை செய்கிறார்கள். நிலத்துக்காக யுத்தம், பணத்துக்காக யுத்தம் என்று பல காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து வழிநடத்தப்பட வேண்டும். அதே வேளையில் இந்த தலைவர்களுக்காக, நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்காக மற்றும் மந்திரிமார்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக, அதாவது அரசாங்கத்தை நடத்துகிற ஊழியர்கள் பல்வேறு காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப அவர்களுக்காக ஜெபிக்க சகோதரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்குகிறார்கள். எல்லா ஜெபங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தரிடமிருந்து அதுக்கான பதில்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அதன் நேரத்தில் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்கிறவர். அவர் எல்லாவற்றையும் அறிகிறவர். அவர் காணாதிருக்கிறார் என்று பலர் நினைக்கிறபடி அல்ல. அவர் எல்லாவற்றையும் காண்கிறார். அவர் வழி நடத்துகிறார். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையில் இணைந்த சௌரி டாலி அவர்களையும், காலை வேளையில் இணைந்த பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்களையும், மாலை வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி கலாசீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாண பகுதியிலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார். உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு பூர்வ மீதியானவர்களையும் தங்கு தடை என்று எண்ணிய கதர் உதவி செய்வாராக. வெவ்வேறு ஊழியங்களை வெவ்வேறு காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் திரும்பமாக இணைந்து ஊழியங்களை செய்ய கதர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நான் இந்த வேளையிலும் சகோதரி ஜனத்திடம் இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். ஜெர்மன் தேசத்திலிருந்து வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கத்தர் வாரத்தின் முதல் நாளிலே நீங்கள் ஆலயங்களிலும் காணப்படுகின்ற பொழுதும் பிரசங்க இடத்தில் இருக்கின்ற பொழுதும் கர்த்தருடைய பரிசுத்தாவியானவர் தாமே உங்களை எல்லோரையும் வழி நடத்துவாராக. எல்லா காவலோடும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் வீட்டை விட்டு வெளியிலே செல்லுகின்ற பொழுதும் வீட்டில் இருக்கின்ற பொழுதுமே ஆபத்துகள் கூட கடந்து செல்கிறோம். ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தர் எல்லாவற்றிலும் வழி நடத்துகிறார், பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பல்வேறு காரியங்கள் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் எங்களை வழி நடத்துகிறார். ஆமேன். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வழியின் ஜெப வழி கூட கடந்து செல்வோம். சகோதரி ஜானட் மீதியானவற்றை புறப்படுப்பார். சகோதரி ஜானட், பிரைஸ் லார்ட். ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ். சங்கமவானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வந்தாமே யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமையா இருக்கிறபடியா நாங்க வாலிப ஜோதிகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் தேவன் அவர்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே வாலிப யுவதிகள் அங்கு வசீகரிக்க கூடிய காரியங்கள் இன்றைய நாளிலே அதிகமாய் அங்கு இழுக்கப்பட்டு அந்த பார்வையில இழுக்கப்பட்டு போகிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதிகமா 3:6 அப்பொழுது ஸ்திரியானவர் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருந்தது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அதனால் பாவம் உலகத்திலே பிரவேசித்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்திய நாளிலே அந்த கூடுதலான பாவ கரைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறவர்கள் வாலிப ஜோதிகளாய் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்க ஜெபத்திலே வழி நடத்துவோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நீங்க எங்கள் ஆமேன் ஆமேன் வாலிப ஜோதிகள் வசீகரிக்க கூடிய காரியங்களிலே இச்சைகளிலே இழுப்புண்டு அங்கு தள்ளப்பட்டு அங்கு பாதாள வழிக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் இருந்து இவர்கள் விடுதலை அடைந்து தேவனுடைய நாமத்தை துதிக்கிறவளாய் உயர்த்துறவளாய் இவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, வாலிப சந்ததிக்காக ஜெபிக்கிறேன்.
ஆவியானவரே, இந்த கடைசி காலத்துல இந்த பொல்லாங்கானை மேற்கொள்ளுகிற வாலிபர்களை நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு வாலிபன் ரட்சிக்கப்பட்டால் அங்கு சத்துருவை அவன் மேற்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குமே. ஆவியானவரே, இந்த நேரத்துல இந்த வாலிபர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில இந்த பாவங்களுக்கூடாக சாபங்களுக்கூடாக நரகத்துக்கு பிசாசு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். ஆவியானவரே, இந்த காலங்களில வாலிபர்கள் மனம் திரும்ப உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு படித்து முடித்திருக்கிற பல வாலிபர்கள் அந்த மெய்யான தேவனுடைய விருப்பத்தோடு திருமணங்களை மேற்கொள்ளாமல் எப்படியோ வாழலாம் என்று வாழுகிறார்கள். பிசாசானவன் வாலிபர்களை வஞ்சிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆவியானவரே, இந்த காலங்களில வாலிபர்களில் இடர்படுகிற அந்த வஞ்சிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு போவதாக. உம்முடைய பரிசுத்த ஆவியை வாலிபர்கள் மேல கட்டவிழ்கிறோம். நீர் உச்சத்தில இருந்து உள்ளங்கால் வரைக்கும், விசேடமாக இலங்கை, இந்தியா இன்று கண்ட வாலிபர்களை உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பாவத்தில இருந்து சாபத்தில இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு வாலிபர்களை நீர் பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வாலிபர் மூலமாக இந்த எழுப்புதல் ஆரம்பிக்க அமெரிக்கா தேசத்தில வாலிபர்கள் மூலமாக எழும்பிய எழுப்புதல் போல ஒவ்வொரு நாடுகளிலேயும் அந்த எழுப்புதல் வர கிருபை செய்வீராக. வாலிப கிறிஸ்தவ வாலிபர்களை எழுப்புவீராக. துதி செய்கிறவர்களாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக. துதி எடுக்க சத்துரு ஓடுவான், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆவியானவரே, துதி எடுக்கும்படியாக வாலிபரை எழுப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை துதி எடுக்க ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வசனத்தோடு ஒவ்வொருவரும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வாலிபர்களோடு இடைப்படுவீராக. ஆவியானவரே, இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவை நடத்துகிற லெஸ்லரைட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஜெனட் கணவர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற, இணைப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஊழியக்கார குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த விசுவாச குடும்பங்கள்ல இருக்கிற வாலிபர்கள் புதலை ஆரம்பிக்க நீர் உதவி செய்வீராக. அந்த குடும்பங்களில வாலிப பிள்ளைகள் இணைந்து ஒரு உம்முடைய துதியை ஏறெடுத்து ஒரு எழுப்புதலை முன்னெடுத்து செல்ல நீர் கிருபை செய்வீராக. வாலிப பிராயத்தில அந்த மெய்யான தேவனை சிருஷ்டிகரை நினைத்து கொள்ள மரணம் வருவதற்கு முன்பாக அந்த வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி அசங்கி அந்த மரணத்துக்கு முன்னாக ஒவ்வொரு வாலிபரையும் இழுத்துக் கொள்வீராக. பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்ததாமே இந்த வாலிப ஜோதிகளை மாற்றும்படி மனம் திரும்பும்படி ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே நாங்கள் வருங்காலத்திலே அந்த காரியங்களை எங்கள் கண்களால் நாங்கள் காண செய்வாராக. ஆமேன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். டோலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். அதிகாமம் 19:26 படி அவன் மனைவி அதாவது லோத்து பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் வசனத்திலே. ஆகவே இந்திய நாட்களிலே வாலிபர்
ஆலயத்துக்கு வந்து அங்க வராமல் பின்வாங்கி நிக்கிற இந்த வாலிப பிள்ளைகள், அங்கு பின்னிட்டு நிக்கிற வாலிப பிள்ளைகள் திரும்பமாய் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு அங்க ஆலயத்திலே வந்து நிக்க கூடியதா, அவருடைய கால்கள் ஆலயத்திலே நிக்க கூடியதா கர்த்தர் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் யாவரும் ஒரு மனதைப்பட்டு ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே உலகம் எங்கும் இருக்கிற வாலிபர்களுக்கு ஆடி வந்து நிற்கிறோம் ஐயா. உங்களால மட்டுமே அதிசயம் செய்தவர் அப்பா. உங்களால மட்டுமே உங்கள் அற்புதம் செய்ய கூடியவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. திருப்பாதம் நம்பி வந்து நிற்கிறோம் இயேசுவே. உங்களோட பாதத்தடியில தான் எங்களுக்கு ஜெபமே ஜெயம் என்று கூறியபடி ஆண்டவரே, ஜெபத்துல ஆண்டவரே நாங்க இருக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா. நன்றி சாமி, நன்றி இயேசுவே. அப்ப அந்த வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவரே உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தை ஊற்றி அவர்கள் பாவங்களை மன்னித்து அவங்களை உங்களுக்குரியவர்களாக ஆண்டவரே மாற்றும்படி கேட்டுக்கொள்றேன். வாலிப நாட்களிலே என்ன நினைவு கூறியபடி ஆண்டவரே, இந்த வாலிப நாட்கள்ல ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு தைரியத்தை கொடுத்து உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திக்கிற ஆத்மாக்களாக மாற்றும்படி கேட்டுக்கொள்றேன். குருடன்களை பார்க்க செய்தீர்கள் ஐயா, குருடர்களை பார்க்க செய்தீர், முடவர்களை நடக்க செய்தீர் ஐயா. உங்களால முடியும் ஐயா. சித்தம் ஒன்று சுத்தமா என்று சொன்ன தகப்பனே, என்ன விதமான சூழ்நிலையில இருந்தாலும் அப்பா மனதுருகி கை நீட்டி இரக்க நிறைந்த தகப்பனே, இவர்களை இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் அவர்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நேற்று மீண்டும் மாறாதவரே, இப்பொழுது எங்கள் மத்தியில் இருந்து எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு அதிகமாக பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் நான் எல்லா விதமான எதிரிகளையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால அத்தட்டுகிறேன் ஐயா. எல்லா விதமான அசுத்தமான ஆவியையும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அத்தட்டுகிறேன் இயேசுவே. எல்லா எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல் தெரிந்தாலும் உங்களுக்கு அது பெரிதான காரியம் இல்லையா அப்பா. அது உங்களுக்கு அந்த லேசான காரியம் அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, வாலிபன் சொத்தமாவான். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, உங்களோட வார்த்தையிலே ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. நானே வழியும் சத்தியம் என்று சொல்லி கூறிய தகப்பனே, வாலிபன் நாட்கள் அவங்க நிறைவு கூறுவதற்கு உங்களை ரட்சிப்பை கட்டளையிடும்படியா கேட்டுக்கொள்றேன். ரட்சிப்பு உங்களிடத்துல மட்டுமே உள்ளது ஆண்டவரே அப்பா. மரித்தாலும் பிள்ளைப்பான் என்று கூறி எங்களுக்கு ஜீவன் கொடுத்த தகப்பனே, அவர்களுக்கும் ஜீவனை கொடுத்து அவர்கள் இருக்கும் எல்லா விதமான எந்த விதமான அசுத்தமான நேரங்களிலும் அவங்களுக்கு வழி தப்பி போக முடியாத நேரங்களிலும் உங்களோட கரம் கூடி அவங்களை இந்த ரட்சிக்கும்படி கேட்டுக்கல. உங்களோட கரம் அவங்க கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமமே இனிதான நாம, அதற்காக நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமத்தை உங்களோட நாமத்தை கூறும் பொழுது ஆண்டவரே பிசாசன நட்டுங்குவான். அது ஆனப்படினா இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவற்றையும் அத்தட்டுகிறேன். இந்த வாலிபர்களை ஒரு புதிதான வாழ்க்கையை அவங்க அனுபவிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை கட்டளையிடும்படியா கேட்கிறேன் அப்பா. எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை தந்த தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, நன்றி. அத்தி மரம் துளிர் விடாம போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு அப்பா, தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா களி கூறுவதற்கு அவங்களுக்கு இந்த வெள்ளிப்படத்துல கெடுத்து அவங்களுடைய கண்களை செவிகளை அப்பா யாவற்றையும் திறக்கும்படி கேட்டுக்கிறோம். அவங்களோட உள்ளத்துல ஆண்டவரே நீங்க பாக்குறீங்க, நீங்க எங்களுடைய இருதயங்களை பாக்குற தேவன் அவங்களையும் பார்த்து அவங்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்து அவங்களை மீட்டு உங்களுக்குரிய வாலிபர்களாக மாற்ற போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். மறுபடியும் இந்த காலை நேரம் நடத்துற அந்த ஊழியங்களை உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட வழிகளில் அவங்க நடக்கும் பொழுது ஐயா, நீங்க அவர்களை ஒருபோதும் பக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க. அதிகமான ஆத்மாக்களை ஆண்டவரே ஆத்மா பாரத்தை கொடுத்து யாவரையும் வரப்போற ஊழியக்காரங்க யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். சிஸ்டர் ஜெனட் இந்த காலை நேரம் அவங்களோட கணவனோட அருமையான 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்களை தேவையிலே சந்திங்க அப்பா.
அப்பா நாங்க மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது எங்கள் தேவையில் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்ன தகப்பனே, வரப்போற ஒவ்வொரு சிஸ்டர் யாரும் எல்லாருக்குள்ளையும் என்னென்ன தேவைகள் என்னென்ன வேண்டுதல் தேவைப்படுதோ யாவற்றையும் நீங்க இயேசுவின் மூலம் கேட்கும் பிதாவே, அந்த அவைகளுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து இந்த இன்று காலை மாலையா இருந்தாலும் யாவருக்கும் உங்களோட அபிஷேகம் எங்களுக்கு முக்கியம் ஐயா. உங்களோட வல்லமை எங்களுக்கு முக்கியம் ஐயா. அப்பா பலவீனத்துல பலன் கொடுக்கிற தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட பலத்தினால எங்களை தாங்கி நடத்தி உங்களுடைய கிருபையின் மூலம் தாங்கி நடத்தி வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாருக்கு ஒரு பிரதான ஜெபாவியும் கொடுத்து உங்களுக்குள்ள மறைந்திருந்து இரத்த கோட்டுக்குள்ள யாவரையும் மறைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படக்கூடியதாக யாவரும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தை செய்வதற்கு உங்களோட பலனையும் தைரியத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன். இயேசு கிறிஸ்து மூலம் யாவருக்கும் அப்பா நீங்க வல்லம் என்ற தகப்பன் நீங்க கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. உங்களோட அற்புதங்களை செய்து யாவரையும் வழி நடத்தும்படியாக வேண்டிக் கொள்றேன். வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறவன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், 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 ஆமென். கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் வீட்டையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி இந்த வாலிப யுவதிகளுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் இஸ்ரவேல் நாட்டிலே இருக்கிற வாலிபர்கள் இந்த யுத்த நாடுகளிலே யுத்தங்களிலே நிற்கிற வாலிபர்களுடைய கண்கள் வேதத்தின் அதிசயத்தினால் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, துதியின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, வாக்கு கொடான கோடி ஸ்தோத்திரமையா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் நிற்க ஜெபிக்க கர்த்தர் தந்த தயவுக்கு முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா அந்த வேளையிலும் ஆண்டவரே வாலிபர்களுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோமையா. வாலிபர்கள் ஆண்டவரே அப்பா உம்மை பற்றி கொண்டு வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையை தந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய சிருஷ்டிகளை நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இள வயதும் வாலிபமும் மாயே என்ற பிரசங்கிக்காக சொல்வது போல அப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற சஞ்சலத்தையும் அப்பா அவர்கள் மாமிசத்தில் இருக்கிற தீங்கையும் ஆண்டவரை அவள் எடுத்து போட்டு அப்பா இந்த உம்முடைய வேதத்தை காணவும் உம்முடைய வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் உங்களுடைய வேதத்துடைய அதிசயங்களை அவர்களுக்கு காணும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா தீங்கு வருவதற்கு முன்பாக தீங்கு வருகிற நாள் வருவதற்கு முன்பாக இவர்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக உம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாக இவர்கள் ஆண்டவரே தியானித்து சமூகத்திலே ஆண்டவரே நிற்கிறவர்களாக இவர்களை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சாதாக் மேஷாக் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எகிப்து தேசத்தில் சென்ற மாற்றத்திலும் அந்த இடத்திலும் ஆண்டவரே இந்த பாலிப பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. அப்பா 7 நாள் நீர் ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. அவர்களுக்கு உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு பயந்து உம்முடைய சமூகத்தில நிற்கிற போதுதானே ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே அக்னிக்குள்ளாக இருந்து அதிசயங்களை காண செய்த இந்த வேளையிலும் ஆண்டவர் என் தேவனாகி கர்த்தர் இவர்களும் ஆண்டவர் நம்முடைய அதிசயங்களை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சாதாக் மேஷாக் ஆபேத்நேகோ கண்ட அந்த அதிசயத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் காண கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே அவங்களோடு கூட அந்த அக்னியிலே என் தேவனாகி கர்த்தர் உலாவிலே ஆண்டவரே அப்படியாய் இந்த பிள்ளைகளும் உண்மை நினைக்கிறதான வேலையில உங்களுடைய சமூகத்திலே நிற்கிறதான வேலையில அப்பா நோக்கி கூப்பிடுகிற வேலையில என் தேவன் அவளோடு கூட உலாவுங்கப்பா.
அப்படியா இந்த ஜனங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரே, உலகம் என்பது மாயை, உலகம் என்பது வெறுமையானது. அந்த வெறுமைக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே அப்பா இதோ எத்தனையோ பாவ காரியங்களை செய்கிறோம் என்று அவள் தன்னைத்தானே அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த வாலிபம் என்பது ஆண்டவரே ஒரு மோசம் போக்குற காரியமா இருக்கிறது கர்த்தாவே. இந்த நாளிலே ஆண்டவரே உலகம் எல்லாம் ஆண்டவரே பாவங்களிலும் ஆண்டவரே சாபங்களிலும் ஆண்டவரே அனைத்திலும் தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே துவக்கமும் முடிவும் அல்பாவும் உமேகவாமா இருக்கிற என் தேவனாகி கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் இவர் துவங்குகிறான வேலையில என் தேவனுடைய வசனங்களோடு கூட பேசட்டும். நாளும் உறவுகளான வேளையில இந்த பிள்ளைகளுடைய தன்னுடைய காரியங்களுக்கு சமாதானத்தை உங்களுடைய வார்த்தை தரட்டும் ஐயா. அப்படியா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்த வம்சமாய் வளர பரிசுத்த ஜீவத்துக்குள்ளாக ஆண்டவரே உள்ள நுழைந்து பரிசுத்தமாய் வாழ்கிறதான வாழ்க்கையை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது சொல்லியிருக்கிறோம். அப்பா அந்த உலகத்தில் எங்கே சுற்றி பார்த்தாலும் பாவம் நிறைந்த காரியங்கள் தான் பெருகி இருக்கிறது கர்த்தாவே. அப்படியா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அந்த பாவத்தில் இருந்து அழிந்து போயிட்டு ஆண்டவரே பாதாளத்திற்கு போகிறதுக்கு என் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் இன்று ஓசனா பாடும் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரே உனக்கு முன்பாக நின்று ஆண்டவரே உண்மை போற்றி குதிக்கிறவர்களாக ஆண்டவரே அவர்களை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வாலிப நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சிருஷ்டிகளை நினை என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அந்த வாலிப நாள் கொஞ்ச நாள் கடந்து போய்விடும் ஆண்டவரே. அந்த வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் ஆண்டவரே அப்பா பரிசுத்தத்தை கடைப்பிடித்து என் தேவனுடைய கரத்தை பிடிக்க கர்த்தர் உதவி செய்க. கர்த்தரடியாய் சேர்ப்போவதற்காய் மக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை இருக்கிற கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த அருமையான ஆண்டவரை செப வேலையை தந்த ஆண்டவரே உலகத்தில் இருக்கிறதான மக்களுக்கும் அப்பா எந்த இடத்தில் எந்த தேசத்திலே ஆண்டவரே தீங்கு நடக்கிறதோ எந்த இடத்திலே ஆண்டவரை சண்டை நடக்குகிறதோ எந்த இடத்திலே அநியாயம் நடக்குகிறதோ அந்த இடத்தில் ஆண்டவரே கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் அவைகளுக்காக ஜெபிக்க ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை நீர் சவன் கட்டாயிருக்கிறதான தாசன் ஆண்டவரே சமூகங்களை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா மகனுக்கு ஆண்டவரே நீங்க துணையாக இருங்கப்பா. அவன் கையிட்டு செய்கிற வேலையை எல்லாம் ஆண்டவரே பெருக செய்யுங்கப்பா. அப்பா அந்த தேசத்துல அவர் வாழ்கிறதான அந்த தேசத்திலே அந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா இவர்களை தேடி ஆண்டவரே அப்பா தேவன் உள்ளவர் கூட இருக்கிறார் என்று அறிந்து கொண்டு வரும்படியா என் தேவனாகி கர்த்தர் இவருடைய அந்த இடத்துல உயர்த்தும்படியாய் சுபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய மனைவி பிள்ளைகள் பெரு பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சந்ததி சந்ததியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க அந்த இடத்துல உயர்த்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி ஆய் கொடுக்கத்தாவே ஜெபித்த மகளையும் ஆண்டவரே இனி ஜெபிக்க போகிற கர்த்தாவே நீங்கள் தான் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே முடிய வல்லமை உள்ள ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் தேவனாகி கர்த்தர் செவி சாய்த்த ஆண்டவரே இவர்களுக்கு விடுதலை தந்த ஆண்டவரை வழிநடத்த முடியாது இவர்களுக்கு விடைகளை தந்த ஆண்டவரை வழிநடத்த முடியாது என் தேவனாகி கர்த்தர் நீங்க ஆண்டவரை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மறுபடியும் ஒரு விசை கொடு கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளை சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவர்கள் கட்டுக்களை எல்லாம் உடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரபியாய் சேர்ப்போவதற்காய் நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமையா. இந்த வேலையில இந்த ஜெப வேலையை தொகுத்து வருவதான ஜாண்ட் மகளையும் ஆண்டவர அவருடைய கணவன் இரு பிள்ளைகளின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தூர தேசத்தில் இருக்கிறதான மகனுக்கு ஆண்டவர எல்லா வகையிலும் மகன் நீங்க துணையாக இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா இந்த குடும்பத்தை நீங்க எடுத்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரபியாய் சேர்ப்போவதற்காய் நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரையா. துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறவங்க என்னுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆரோக்கிய பலன் சுகங்கள் தந்து நடத்துவாராக. நாங்க நிர்மலா மரியா வரவேற்றுக் கொண்டு நீங்கள்
எங்கள் வாலிப பிள்ளைகள், சபையிலே இருக்கிற பிள்ளைகள், வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், அந்த இருதயத்திலே இருந்து அந்த வசனத்தை அங்கு சத்துரு பொறுக்கி போடுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் மத்தேயு 13:19 சொல்லப்படுகிற ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான் என்று சொல்லி எழுதி இருக்கிறபடி, இந்த வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்திலே அங்கு சபையிலே விதைக்கிற விதைகள் ஒவ்வொன்றும் அங்கு முளை கிளம்பக்கூடியதா, பயிராக கனி கொடுக்கக்கூடியதா மாற்றங்கள் வர வேணும் என்று சொல்லி, இந்த ஊழியக்காரர்களுக்கும் வாலிபர்களுக்கும் இடையே இருக்கிற அந்த காரியங்கள்ல இருந்து அவர்கள் சமாதானம் அடைய ஒரு புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வருகிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே அப்பா ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாள் முழுவதுமாய் எங்களை உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதுவரை தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இதுவரை கைவிடாத கண்மலையே உம்மை துதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறபடினாலே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வேலையிலே கூட இந்த நாளிலே அப்பா நாங்கள் வாலிபர்களுக்காக கூடி ஜெபிக்கின்ற வேலையிலே வாலிபர் மத்தியிலே ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை நீ செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எப்படி வாலிப நாட்களிலே பரிசுத்தராய் பூமியிலே நல்லவைகளை செய்து சுற்றி திரிந்தீரோ, அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிபான் பெண்களும் பரிசுத்தமாய் தங்களை காத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க தங்கள் வாழ்க்கையை தங்களுடைய வஸ்திரங்களை ரட்சிப்பினால் பெற்றுக்கொண்ட அந்த வஸ்திரங்களை கரைதிரையற்றதாய் பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் தாமே நீர் உதவி செய்யும்படியா எல்லா வாலிபர்களையும் ஆண்டவரே உமது வல்லமையான கருத்துக்குள்ள ஒரு விசை கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் நீர் வாலிபர்களின் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா அவர்கள் சபைகளிலே கேட்கிறதான வசனங்கள் அவர்களுடைய இருதயத்திலே வைத்து அவர்கள் அதன்படி நடந்து அவைகளை மற்றவர்களுக்கும் போதிக்கவும் அவைகளை வாழ்நாளெல்லாம் அந்த வசனங்களை கடைபிடிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக. அப்படியாக ஆண்டவரே சத்ருவானவன் அவர்களுடைய இருதயங்களில் இருக்கிறதான வசனங்களை உலக லௌகீக கவலையினாலும் வேதனைகளினாலும் வேண்டாத காரியத்தினாலும் அந்த வசனங்களை எடுத்து போடாத படிக்கப்பா நாங்கள் அவனை கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். அந்த வசனங்கள் எல்லாம் அவர்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அந்த வசனங்கள் எல்லாம் அப்பா ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடைபிடித்து வாழ்ந்திருக்க உதவி செய்வீராக. சபைகளிலே கூட ஆண்டவரே போதகர்களுக்கும் ஆண்டவரே அப்பா அந்த வாலிபர்களுக்கும் ஒரு நல்ல அந்யோன்ய ஐக்கியம் இருக்கட்டும். போதகர்கள் கூட அந்த வாலிப பிள்ளைகளை தன் சொந்த பிள்ளைகளாக பாவித்து அவர்களை ஏற்று புத்தி சொல்லி அவர்களை வழிநடத்த உதவி செய்வீராக. அவர்களுக்கும் ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. வாலிபர்கள் கர்த்தாவே இந்த நாளிலே அப்பா திசை திரும்பி போகிற காரியங்களில் எல்லாவற்றையும் சத்ரு போடுகிறதான எல்லா அஸ்திரங்களையும் தேவன் அவர்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களாக பெற்றோர்களுக்கும் தேசங்களுக்கும் சமுதாயத்திற்கும் சபைகளுக்கும் இருக்க உதவி செய்யுங்க. அவர்கள் சபைகளுக்கு எல்லாம் வாலிபர்கள் ஒரு தூண்களாக எழுந்து சபையின் காரியங்களை நேர்த்தியாய் ஞானமாய் செய்ய கர்த்தர் நீர் அவர்களுக்கு கிருபை செய்வீராக. அவர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் 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 என்று அவர்களுடைய இருதயத்தின் பலகனிலே நீர் எழுதுங்கப்பா. இந்த நாளிலே பார்க்கும்போது வாலிப பிள்ளைகள் தரை
கெட்டவர்களாக அவர்கள் தன் இஷ்டம் போல அலைந்து திரிகிற பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அப்பா அவர்கள் எல்லோரையும் ஒரு விசை கூட ஆண்டவராகிய தேவன் உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லோரும் சபைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கவும், எழுபதிலின் திட்டத்திலே அவர்கள் பங்கு பெற்று தேவனுக்கென்று அவர்கள் எழும்பி பிரகாசிக்க, ஜோதிக்க கர்த்தர் நீ ஜோலிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. வாலிபர்களின் பராக்கிரம் அப்பா, சோத்திர ராஜா, வாலிபர்கள் வாலா வயதின் குமாரர்களின் அவர்கள் வலவானில் இருக்கும் கைக்கு அம்புக்கு ஒப்பா இருக்கிறார்கள் என்று வசனத்தின்படியே அவர்கள் அப்பா அப்படியான விவேகத்தோடு வாழ்ந்திருக்க, குடும்பங்களுக்கும் அப்பா பிள்ளை அவர்களுடைய தாய் தகப்பனுக்கும் சபைகளுக்கும் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கும் அவர்களை ஒரு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் சபைக்கு கடந்து சென்று வசனங்களை கேட்டு அந்த வசனங்களை அப்பா அவர்களுடைய வாழ்க்கையை அப்ப சீர்படுத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட கர்த்தாவே உம்முடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமாகவும் என் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்க கடவுது என்ற வார்த்தை அவர்களுக்கு கர்த்தாவே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய பாதை வாழ்க்கையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இந்த வாலிப சந்ததிகள் அப்பா வருங்கால அப்பா சந்ததிகளாக நல்ல சிட்டிசன்களாக உருவாக கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. விசேஷமாய் அப்பா அவர்கள் மேல உமது அபிஷேகம் இறங்கட்டும்பா. உமது அபிஷேகம் இறங்கும் பொழுது அவர்களுடைய நுகங்கள் எல்லாம் விடுவிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்களை உமது அபிஷேகத்தினாலே நிரப்பி ஆவியானவர் தாமே அவர்களை அனல் மூட்டி எழுப்பி வேதத்தை வாசிக்க, வேத வசனங்களை தியானிக்க, அவைகளின் படி நடக்க, அவைகளை மற்றவர்களுக்கு போதிக்க கூட கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியாக சோர்வை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிபர்களின் இருதயங்களை கெடுக்கிறதான எல்லா இச்சையின் ஆவிகள், வேசி விபச்சார குடியின் ஆவிகள் எல்லாம் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேவன் அப்படியாக ஆண்டவரே வாலிபர்களை அப்பா நீர் எடுத்து பயன்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பண்படுத்தி பயன்படுத்துபவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபைகளிலே கூட ஆண்டவரே அவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா சூத்திரம் ஊழியர்களுக்கு ஒரு நல்ல அந்நியம் ஐக்கியத்தை நீர் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக. தேவரீர் அப்படியே செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே இந்த ஊடகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கு அப்பா ஜெயத்தை கொடுக்கிறவராகவும் இருந்து அந்த சபையின் இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்கள் மக்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறதுக்காய் சோத்திரம். இனியும் வருகிற நாட்களிலே அநேக தேசங்களுக்கு இந்த ஊடகம் கடந்து செல்லவும், அநேக ஆத்துமாக்கள் எல்லோரும் பரலோகத்துக்கு வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் நீர் உதவியா இருக்கிற இந்த சங்கமம் ஊடகத்தை தேவரே நீர் அபரிவிதமாய் ஆசிர்வதிங்க. நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவருமாய் ஆசிர்வதிங்க. குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிப ஆண் பெண்கள் அப்பா உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. சத்திய பாதையிலே வழி நடத்த ஆண்டவராகிய தேவன் நீர் உதவி செய்து ரட்சிக்கப்பட தேவன் நீ அப்படியே செய்து ஆசிர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களின் குடும்பங்களே ஆசிர்வதிங்க, ஊழியங்களே ஆசிர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களிலும் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை தேவரே நீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அப்பா அவர்கள் தேசங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டி மகளுடைய கணவனையும் பா வாலிப 2 பிள்ளைகளையும் ஆண் மகனையும் பெண் பிள்ளையும் அப்பா அவமது பரிசுத்தமான கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. இவர்களும் ஆண்டவரே உமக்காய் பக்தி வைராக்கியமாய் எழும்ப தானியேலை போல ஆண்டவரே எஸ்தரை போல இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அந்த முழு குடும்பத்தை நீங்க பொறுப்பெடுங்க, ஆசிர்வதிங்க, வழி நடத்துங்க. ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிற ஒவ்வொருத்தரையும் உமது வல்லமையான கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அந்த ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பாவி சிஸ்டர் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
Praise the Lord, sister. மத்திய 14:30 படி காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இந்த வாலிப பிள்ளைகள் ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே ஆபத்தான காரியத்திலே ஆண்டவரே நோக்கி ரட்சியும் என்று கேட்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு புதிய நாளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேளையில் நாங்கள் ஒன்று கூடி இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அதற்காக நன்றி ராஜா. தடைகள் யாவும் நீக்கி இந்த இடத்திலே இன்றைக்கு என்னை செபிக்க வைத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆமாண்டவரே அப்பா, நாங்கள் இலங்கை தேசத்தில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ஞானமாய் அவர்கள் நடக்க கிருபை செய்யுங்க ராஜா. சர்வ வல்லவரே, வாலிப பிள்ளைகள் நாட்டின் கண்கள், நாட்டின் முதுகெலும்பாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல பல ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து எல்லா பொல்லாப்புகளும் தீமைகளும் விலக்கி அவர்களை காத்து ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, வாலிப பிள்ளைகளினால் தங்கள் வழியை சுத்தம் செய்வார்கள். உமது வார்த்தையின்படி நடக்க அதனால் அவர்கள் என்று ஞானமாய், புத்தியாய், அறிவாய் இந்த உலக சாத்தானை ஜெயிக்கிற வல்லமை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக, அவர்களை அபிஷேகித்து காத்து கொள்ளும்படியாக, எந்த தீங்கோ, பொல்லாப்போ, ஆபத்தோ, சாத்தானின் சூழ்ச்சிகளோ ஏற்படாதபடி அவர்களை நீர் காத்து கொள்வீராக சுவாமி. சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா, இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா ஞானமாய், புத்தியாய் நடந்து உமது வேதத்தின் ரகசியங்களை அறிந்து புரிந்து கொள்ள அவர்களுக்கு ஆவியானவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று வாழாமல் அந்த இளமை பருவத்திலே ஆண்டவரை புகழ்ந்து பாட, அவருக்கு ஊழியம் செய்ய அவர்களை எடுத்து தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, வீணாக அந்த காலத்தை நேரத்தையும் செலவழிக்காது உமக்கு பிரியமான முறையிலே அவர்கள் நடக்க கிருபை செய்வீராக சுவாமி. அப்பா, நீரே அந்த கைமாறாக அவர்கள் செய்கிற நன்மைக்கு பதிலாக நல்ல ஈடுகளை கொடுக்கும்படியாக, இந்த உலகத்திலே அவர்கள் செய்கிற பலனுக்கு அவர்களுக்கு கைமாறு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் ஞானமாய், புத்தியாய் நடந்து பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து அப்பா உமக்கேற்ற மகனாக, மகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ நீர் கிருபை செய்வீராக. சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்விலும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக சுவாமி. மகிமையின் ராஜாவே, அவர்கள் உமக்கு பிரியமான முறையிலே நடந்து அப்பா நாட்டிலே நல்ல ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளாக, நல்ல பண்பாடுள்ள பிள்ளைகளாக, பெரியோரை மதிக்கவும் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. சர்வ வல்லவரே, அவர்கள் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதியும், படிப்பு ஆசீர்வதியும் அப்பா. எந்த பொல்லாப்பும் தீய பழக்க வழக்கங்களும் அவர்கள் என்று விலக்கி அப்பா அவர்கள் என்று உமக்கு ஏற்ற விதமான வாழ்க்கை வாழ அவர்களை நீர் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் போக்கிலும் வருத்திலும் உமது கோலும் தண்டும் அவர்களை தேற்றும்படியாக, எந்த தீமையோ, எந்த பொல்லாப்போ, எந்த மரணங்களோ, எந்த ஓலங்களோ அவர்களுக்கு வராதபடி நீர் அவர்களை வேலையடைத்து பாதுகாப்பீராக சுவாமி. இந்த காலத்திலே அதிகமான மக்கள் மரணித்து கொண்டிருப்பது இளைஞர்கள். ஆமாண்டவரே, இந்த வருடத்திலே 1,30,000 பேர் இந்த வருடத்திலே மரணித்து விட்டார்கள். ஆமாண்டவரே, நீர் இளைஞர்களை பாதுகாரும். சாத்தானானது
அந்த அதிக தீய சக்தி என்ற அந்த சாத்தான் அவர்களை விலக்கி காக்கும்படியாக, அந்த கண்கள் இருந்து அவர்களுக்கு கிருபை கிடைக்கும்படியாக, கொல்லாத சாத்தான் அவர்களை வஞ்சிக்காதபடி, அவருடைய எதிர்காலம் நல்ல சுவிட்சமாய் அமைய, நல்ல எதிர்காலத்திலே அவர்களும் நாட்டுக்கும் வீட்டுக்கு நல்ல ஒரு பிரஜைகளாக நீர் மாற்றி தர நாங்களும் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீருடைய ஆசீர்வதியும் பெருகவே பெருக பண்ணும். அவர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடும் அப்பா. உமக்கேற்ற பிள்ளைகளாக என்றும் வாழ உமது செட்டையின் நிழலிலே அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு வாலிப ஜுவதிகளுக்கு அங்க நெருங்கி நிக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி அவர்கள் நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கூடியதா இந்த வாலிப ஜுவதிகளை தேவன் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்தை வழி நடத்துங்க. மிரக்கம் நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஐயா. தேவனே, நீர் கர்த்தாவே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே இந்த சங்கமம் ஊழியத்திலே நீர் தந்த கற்பத்தின் கனிகளுக்கும் ஆண்டவரே அப்பா வருங்கால சமுதாயத்துக்கும் ஆண்டவரே அப்பா ஒரு புதிய நாள் ஆண்டவரே அப்பா. இந்த நாளிலே தானே ராஜா நீர் எங்களை ஏற்படுத்தினீரே அப்பா. பெற்றோராகிய எங்களை ஆண்டவரே, தகப்பன்மாரை தாய்மாரை ஆண்டவரே ஏற்படுத்தினீரே ராஜா. இயேசுவே, அதற்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஐயா. நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளையும் கற்பத்தின் கனிகளுக்காகவும் நாங்கள் இந்த நாட்களிலே இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நிற்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. உம்முடைய கண்கள் காண்கிறதப்பா. தகப்பனே, உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை தேவனே அப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா, வளர்ந்து வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏசப்பா கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி, சத்தியத்தின்படி, உம்முடைய ரட்சிப்பின்படி, உம்முடைய பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த வழியானது ஆண்டவரே கர்த்தாவே அந்த பாதையை காண்பிக்கும்படியாகவும் நாங்கள் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நரகத்தில் இருந்து பாதாளத்தில் இருந்து விடுதலை பெற்று பரிசுத்தம் அடைந்து ரட்சிப்பை கண்டு ஆண்டவரே பரலோக தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தையும் வார்த்தையை மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நேரங்களிலே ராஜா எங்களுடைய ஆண்டவரே இந்த குரூப்ல இருக்கிற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வேலி அடைத்து பாதுகாத்து உம்முடைய செட்டையின் மறைவிலே வைத்து போக்கிலே வரத்திலே பாடசாலைகளிலே வேலை தலங்களிலே எந்தெந்த நாடுகளிலே இருக்கிறார்களோ, எந்தெந்த நாடுகளிலே வாழுகிறார்களோ, வசிக்கிறார்களோ அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே சேனையாகிய அந்த தேவ தூதர்கள் பறந்து வந்து பிடித்து கொள்ளாதபடி கர்த்தாவை பறந்து வந்து அவர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிசாசானவன் அவனை வஞ்சிக்காதபடி ஆண்டே அப்பா பலவானை முந்தி கட்டி பிள்ளைகளையும் எங்களையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் பாதுகாத்து வருகிற தெய்வம் கோடி நன்றி ராஜா. நன்றி தெய்வமே, நன்றி இயேசுவே, நன்றியே அப்பா. தகப்பனே, இந்த வேளையிலே ராஜா விசேஷமாக நாங்கள் எங்களுடைய இளங்க பிள்ளைகளுக்காக வருகிறோம் கர்த்தாவே. விசேஷமாக உண்மையாவே நாங்கள் தமிழ் பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்த சிங்கள பிள்ளைகள் முஸ்லிம் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் நல்ல இருதயம் உள்ளவர்கள், ஆனால் அவர்களுடைய மதம் அவர்களை ஆண்டவரே இப்படியாக கட்டி வைத்திருக்கிறது ராஜா. தகப்பனே, அவர்கள் அன்புள்ள பிள்ளைகள் அப்பா, பண்பாடு உள்ள பிள்ளைகள், நல்ல சிநேகிதரை விரும்புற பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கிறதான இந்த மதம் என்ற முஸ்லிம் மதம் ஆண்டவரே, பௌத்த மதம் ஆண்டவரே, வேறு எந்த மதமாயிருந்தாலும் தகப்பனே இவர்களை விட்டு வெளியேற கர்த்தர் இவர்களுக்கு தேவ ஞானத்தை தேவ அறிவை ஆண்டவரே மன கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவரே இலங்கை தேசத்திலே ஒரு சமாதானம் உண்டாகும் ராஜா. நிச்சயமாக உம்மால் முடியும் ஆண்டவரே. ஆனால் இவர்கள் தங்களை விட்டு கொடுக்க முடியாதபடி ஆண்டவரே
எத்தனையோ தோப்புக்கள், விக்கிரக ஆராதனைகள் ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் கூட கர்த்தாவே நீர் அறிகிறீர், இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த நல்லூர் என்றது ஒரு ஆண்டவரே மிகவும் 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 ஆண்டவரே ஜனங்களை கட்டி வைத்து ஆண்டவரே அது ஒரு 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 கர்த்தாவே ஒரு சாபமான தேசமாக பட்டணமாக இந்த யாழ்ப்பாணம் உள்ளது ராஜா. அதுக்கு ஆண்டவரே எவ்வளவு தூரம் செலவழித்து, எவ்வளவு தூரம் லீவ் எடுத்து, எவ்வளவு கர்த்தாவே பணங்களை நேரங்களை செலவழித்து அந்த 25 நாளும் அது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக அல்ல ராஜா. பெரிய ஒரு ஆண்டவரே அப்பா அந்த நாட்களிலே செய்யப்பட்ட மேடைகளும் தோப்புக்களும் ஆண்டவரே பால்காலமாக இந்த யாழ்ப்பாணம் மாறி இருக்கே ராஜா. தேவனே நீர் இந்த காரியங்களை பார்க்கிறீரப்பா. ஆண்டவரே இந்த சிங்கள மக்கள் ரட்சித்தால் ஆண்டவரே இந்த தேசம் ரட்சிப்புக்குள்ளாக வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து விசுவாசத்தோடு கேட்கிறோம் ஐயா. தகப்பனே இந்த முஸ்லிம் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டால் ஆண்டவரே அவர்கள் நல்ல ஒரு சிநேகிதத்தோடு வாழுவார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த பரங்கி மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் தகப்பனே. வளர்ந்து வருகிற குழந்தைகளுக்குள்ளே ஆண்டவரே பாகுபாடு இல்லாதபடி, மதங்கள் கர்த்தாவே போதிக்கப்படாதபடி, மதங்களுக்குள்ளே ஆண்டவரே வேற்றுமை உண்டாக்காதபடி, ஆண்டவரே பாஷைகளுக்குள்ளே உண்டாக்காதபடி, முஸ்லிம் சிங்களம் தமிழ் பரங்கி என்று ஆண்டவரே எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமலுக்கு ராஜா. ஒரே கலர் அப்பா, ஒரே ரத்தம் அப்பா ஆண்டவரே அப்பா தகப்பனே. ஆனால் பாஷைகளினாலே ஆண்டவரே மேலே கீழே பார்த்து தேசத்தை நாசமாக்குகிற இந்த கெட்ட ஆவிகள் எல்லாம் ஆண்டவரே தேசத்தை விட்டு ஆண்டவரே அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் அநியாயமாக மரித்து போகிறார்கள் அப்பா. ஆண்டவரே தாய் தகப்பனுடைய சொற்கேளாதபடி, பெரியவர்களுடைய சொற்கேளாதபடி மரித்து போகிறார்கள் அப்பா. அரை வயசிலே ராஜா. எங்களுடைய வேதனை இந்த தாய் தகப்பன்மார் படுகிற பாடு, காதல் என்றும் ஆண்டவரே இந்த வாகன ஓட்டம் என்றும் ஆண்டவரே அப்பா மதுபானம் என்றும் ட்ரக்ஸ் என்றும் எத்தனையோ வழிகளிலே போய் ஆண்டவரே தங்களை தாங்களே ஆண்டவரே பெற்றோர்களுக்கு தெரியாத வண்ணம் கர்த்தாவே நடந்து மரித்து போற இந்த கெட்ட ஆவிகள், சிந்தனைகள், நினைவுகள், ஆசைகள், இச்சைகள் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வாகன விபத்தினாலே மரிக்கிற பிள்ளைகள் அநேகம் ஆண்டவரே அப்பா. இந்த வாகனங்களை ஆண்டவரே மிகவும் நிதானத்தோடும் ஆண்டவரே சமாதானத்தோடும் அன்போடும் தாழ்மையோடும் தங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்தி ஓடி மற்றவர்களையும் தங்களையும் பாதுகாக்கும்படியாக பாதைகளுக்கும் கட்டளையிடுகிறோம் அப்பா. தேவனே நீர் பெரியவர் அப்பா. சபைகளிலே உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே நீர் எடுத்து பாவித்து ஒரு யோசேப்பாக, ஒரு மோசேயாக, ஒரு எஸ்தராக, ஒரு ரூத்தாக ஆண்டவரே, ஒரு அன்னாளாக நீர் ஆண்டவரே அப்பா எழுந்து பிரகாசிக்க பாதைகளை திறந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பெரியவர்கள் அதற்கு தடை இல்லாதபடி அவர்களை ஆண்டவரே ஒரு விசை கர்த்தாவை அரவணைத்து அவர்களை முன்னேறி செல்லி அவர்களை முன்னுக்கு விட்டு அவர்களை ஆண்டவரே வருங்காலங்களிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு எலியாவாக, ஒரு எலிசாவாக அவர்களை நிறுத்தி இந்த தேசத்தை மக்களையும் ஆண்டவரே அப்பா நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் விழித்திருக்கட்டும் ஆண்டவரே. சபைகள் சத்தியத்தின்படி ஆண்டவரே வளர வேண்டும் ஆண்டவரே அப்பா. உபவாச ஜெபத்திலே ஆண்டவரே துதி செய்கிற வேளையிலே ஜெபத்திலே பிள்ளைகளுக்காக மன்றாடி ஜெபித்து அவர்களை முன்னேறி செல்ல பாதைகளை திறந்து காணிக்கும்படியாக இந்த பெரியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே ஒரு பொல்லாத காலமா இருக்கிறபடினால் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மருந்துகிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் தேவனே அப்பா. ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் ஆண்டவரே இயற்கை செயற்கை என்று எத்தனையோ கால நிலைகளினாலே இந்த பூமி ஆண்டவரே மிகவும் நெருக்கத்துக்குள்ளாக வருகிற வேளையிலே வளர்ந்து வருகிற பிள்ளைகள், குழந்தைகள், பாலகர்கள் வாயினாலே உம்முடைய நாமம் அறிக்கை செய்யப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே நீர் செய்ய வல்லவர் அப்பா. 128ஆம் சங்கீதம் சொல்லுகிறது ராஜா ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று கீழே சொல்லப்படுகிற அந்த வாக்கு தத்தங்கள் 5
குடும்பங்களிலே வர உதவி செய்யுங்கப்பா. பெற்றோராகிய நாங்களும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாக சத்தியத்தை போதித்து சத்தியத்திலே நடத்த பாவ இச்சைகளை ஆண்டவரே பொய்யலை களைந்து ஆண்டவரே உண்மையுள்ள பிள்ளைகளாக எந்த இடத்திலும் நிற்கத்தக்கதாக ஆண்டவரே பெற்றோர்களாகிய நாங்களும் பெரியோர்களும் சபையோர் ஆண்டவரே பிள்ளைகளை நிலைநிறுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. நீர் பட்சபாதம் இல்லாத தேவன், நீர் ஒவ்வொரு கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்த தேவன். சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வர இடம் கொடுங்கள் என்று சொன்ன தேவன், இந்த பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா தேசத்திலும் இருக்கிற வாலிப பிள்ளைகள் இனிமேல் ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு இந்த பிள்ளைகளை அனுப்பாதபடி சமாதான பேச்சு வார்த்தையின் ஊடாக ஆண்டவரே அப்பா ஆயுதங்கள் ஏந்தி நிற்காதபடி இந்த பிள்ளைகள் தேசத்தின் வாசலிலே ஆண்டவரே அப்பா பைபிளை ஏந்தி முழங்கால் படியிட்டு தேசத்திலே ஒரு சமாதானம், அன்பு, இரக்கம், தயவு வரும்படியாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆயுதத்தை கீழே போட்டு பைபிளை கையிலே தூக்க நீர் ஆண்டவரே இவர்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. இவர்களை மூடி வைத்திருக்கிற கண் மூடி வைத்திருக்கிற இருதய குருட்டாட்ட ஆவிகள் யாவும் ஆண்டவரே பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் செய்ய வல்லவர் அப்பா. கர்த்தாவே இந்த தேச தலைவர்கள் தங்களுக்கு ஆண்டவரே பெயர்கள் வரும்படியாக இந்த பிள்ளைகளை யுத்தத்திலே நிற்பாட்டுகிறார்கள் அப்பா. ஆனால் அவர்கள் அழிந்து போகிறார்கள், இவர்களோ வாழுகிறார்கள் அப்பா. இன்னும் இன்னும் பாவத்திலும் சாபத்திலும் தேசத்தை ஆண்டவரை ஆளுகை செய்கிற இந்த அதிகாரிகள் பிள்ளைகளுக்கு ஒரு கர்த்தாவே ஒரு இரக்கம் காண்பிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய வல்லவர் அப்பா, நீர் நடத்த வல்லவர் அப்பா. எந்த சமயமாயிருந்தாலும் எந்த ஜாதியாயிருந்தாலும் எந்த கர்த்தாவே ஐரோப்பியனாயிருந்தாலும் எந்த ஆசியனாயிருந்தாலும் எந்த ஆப்பிரிக்கனாயிருந்தாலும் எல்லா தேசங்களிலும் எல்லா கண்டங்களிலும் உம்முடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை எழுப்பி ஆண்டவரே அப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு கூடாக சகல காரியங்களை நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதான முரட்டாட்ட வைராக்கிய மலர் பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் ஆவிகள் ஆண்டவரே காம இச்சைகள் ஆண்டவரே கர்த்தாவே மதுபானத்தின் இச்சைகள் ட்ரக்ஸின் இச்சைகள் ஆண்டவரே ஆயுதம் ஏந்தி ஆண்டவரே மற்றவனை கொலை செய்ய வேண்டும் என்று நிற்கிற ஆவிகள் யாவும் அழிந்து போகும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. நீர் கர்த்தாவே சுற்றி திரிந்து ஆண்டவரே அப்பா கர்த்தாவே வெளியேறப்பட்ட உம்முடைய இரத்தத்தினாலே சுகம் கொடுத்து விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ரட்சித்த தெய்வம் ஆண்டவரே. சப்பா இப்படியாக உம்முடைய 12 சீஷர்களை நீர் தெரிந்தெடுத்தீரோ அப்படியாக இந்த பிள்ளைகளையும் தெரிந்தெடுத்து சீஷர்களாக்கி ஆண்டவரை இவர்களை நிலை நிறுத்தி காலூன்றி நிற்க உதவி செய்யுங்கப்பா. கால்களுக்கு கட்டு போட்டிருக்கிற எல்லா கட்டுகளும் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இருதயத்தில இருக்கிறதான குருட்டாட்ட ஆவிகள் ஆண்டவரே கர்த்தாவை எல்லாம் உடைந்து ஆண்டவரே சதையான நவமான இருதயத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே மன கண்களை திறந்து வேதத்தை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஆண்டவரே தம்புரு எடுத்து பாடி ஆண்டவரே ஒரு தாவீதை போல நிறுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய வல்லவர் அப்பா. பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் பிள்ளைகளை கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் செபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு அம்மா நீங்கள் உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் மனுஷருக்கு ஏற்றதை சிந்திக்காமல் தேவனுக்கு ஏற்றதை சிந்தித்து தேவனுடைய வழியிலே நடக்க இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பரிசுத்தர் 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 துணையாளனே உமக்கு நன்றி அப்பா. என் அன்பு ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே இந்த வாலிப பிள்ளைகள் மேலும் உமது கரங்கள் இருப்பதாக. அன்பு தந்தையே உமது வாலிப பிள்ளைகள் மேலும் உமது கரம் இருப்பதாக.
அன்பான தகப்பனே, இறந்து எல்லோரும் இந்த சங்கம வானொலி மூலம் கேட்கிறார்களே தகப்பனே. அப்பா, உங்கள் சத்தத்தை கேளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் இந்த குறை குற்றம் செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து எங்களை பாதுகாக்கிற தேவனே, இந்த வாலிப பிள்ளைகள் மேலும் ஒரு அன்பை காட்டும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேலும் ஒரு அன்பை காட்டும் தகப்பனே. அவர்கள் எங்கு போனாலும் வந்தாலும் அவர்களோடு துணையிடும் தகப்பனே. அப்பா, அவர்களோடு துணையிடும் தகப்பனே. அவர்கள் மேல் உமது இரத்தத்தை தெளியும் தகப்பனே. அவர்கள் என்ன ஒரு பொல்லாங்கு செய்த போதிலும் அவர்களை மன்னிக்கிற தேவன் நீரப்பா. அவர்களை மன்னியும் தகப்பனே, மன்னியும். வாலிப பிள்ளைகள் ஒரு உதாரணமாக முன்மாதிரியாகவும் நடக்க அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, தகப்பன் தாய்க்கு ஆண்டவரே அடிபணிந்து அவர்கள் பொறுமையோடு அவர்கள் சொல்ற சொற்களை கேட்டு அவர்கள் நடக்கக்கூடிய தன்மையை அவர்களுக்கு அளித்திருந்த தகப்பனே. அப்பா, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேல் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. உமது ஆவியை அவர்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. உமது ரத்தத்தை அவர்கள் மேல் தெளியும் தகப்பனே. அப்பா, அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துறதுக்காக உமக்கு சூத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் கூடாத நடத்தைகளில் போய் எவ்வளவு பேர் அநியாயமாக சாகிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, அழிந்து போகிறார்கள் தகப்பனே. அப்பா, அவர்கள் மேலும் அன்பை செலுத்தும் தகப்பனே. அவர் மேலும் ஆவியை ஊற்றும் தகப்பனே. அவர்கள் உமக்காக அவர்கள் பிரகாசிக்க செய்யும் தகப்பனே. உமது வார்த்தைகளை அவர்கள் எங்கும் பரப்ப செய்தருளும் தகப்பனே. அப்போது அவர்கள் எல்லாத்தாலும் அவர்கள் சுகம் பெற்று இந்த உலகத்திலேயே அவர்கள் ஒரு நல் மாதிரியாக அவர்கள் இருப்பார்கள் அப்பா. அப்பா, அப்படி ஆண் பிள்ளைகளும் அப்படி அப்பா, உமது பிள்ளைகள் அப்பா. கற்பத்திலே நீர்தானப்பா அவரை உருவாக்குகிறீர். அவரது ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைக்கிறீர் தகப்பனே. அப்பா, நீ பேர் சொல்லி அழைக்கிற தகப்பனே. அவர் மேல் அன்பை செலுத்தும் அப்பா, அன்பை செலுத்தும் அப்பா. அவர்கள் அப்பா, அவர்கள் ஒரு நல்ல மாதிரியா இருக்கிறார்களே இந்த ஜெபத்தை கேட்டு அப்பா. எல்லா இடமும் எங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியா இருக்கிறார்களே என்று சொல்றதுக்கு ஒரு உதாரணமா இருக்க செய்யும் தகப்பனே. ஏசப்பா, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகள் மேலும் அன்பை செலுத்தி ஆதரவை செலுத்தி ரத்தத்தை தெளியும் அப்பா. அப்பா, ரத்தத்தை தெளியும் அப்பா. ஒரு எழுப்புதலை அவர்களுக்கு காண்பிக்க செய்யும் அப்பா. இயேசுவே, லிஷியண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்கள் மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவர்களை பெற்றுக் கொடுக்க வல்லவர் நீரி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலி நடத்துற கலாசிஸ்தரையும் மதுகரங்களை ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவன் பிள்ளைகளையும் மதுகரங்களில் ஒப்படைக்கிறேன். அவர்களுடைய படிப்புகள், என்னென்ன அவர்கள் தொழில் செய்கிறார் வேலை செய்கிறார்களோ அதை ஆசீர்வதியும் தகப்பன். அவர்களும் தாய் தகப்பனுக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் முன்மாதிரியா நடக்க செய்கிற தகப்பன். அன்பான தகப்பனே, சங்கம வானொலியிலே ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம் தகப்பனே. அவர்களையும் ஆசீர்வதியும் அப்பா. அவர்களையும் கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் ஜெபிக்கிற ஜெபமும் எல்லாவற்றையும் நீர் ஏற்று அதற்கேற்ற பலனை அளிக்குமாறும் இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இயேசுவே, எங்கள் குடும்பத்தையும் கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென், ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதற்கு ஸ்தோத்திரம், நன்றி. இருந்து வழி நடத்துவாரால் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அந்த வியாதியை கொண்டு வர்ற சத்துரு, அவர்களை வியாதியின் கட்டிலே கட்டி வைத்திருக்கிற சத்துருவை கர்த்ததாமே அகற்றி அவருடைய கட்டுக்கள் யாவும் அகன்று அவர்களுக்கு சுகபலம் ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடக்கும். ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் தகப்பனே எங்களோடு கூட அப்பா எங்களுக்கு ஜீவனை தந்து நடத்தி வருகிறீங்களே, நடத்தி கொண்டிருக்கிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே, தூயவரே, பரிசுத்தரே, தகப்பனே, கர்த்தாவே, ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே எங்களை புதிதாக எழுப்பி ஆண்டவரே ஒத்துயிரை தந்து ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வருகிறீங்களே ஐயா.
அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இடத்தை இந்த இடத்திலே ஜெபிக்க வைத்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, சோசரம் ஆண்டவர். இந்த வானொலி மூலமாக தகப்பனே கத்தாவே இந்த ஜெபங்களை இந்த தேசங்களில் எந்தெந்த மூலைகளில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே, ஆவியானவரை எல்லாம் உம்முடைய குழந்தைகள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவே, அவர்கள் என்னென்ன காரணங்கள் என்னென்ன வேதனைகள் கண்ணீரோடும் கவலைகளோடும் அப்பா தகப்பனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அப்பா, இதை அலட்சியம் பண்ணுகிறவர்களோடும் கூட ஆண்டவரே, யாவரோடும் கூட இருங்க ஆண்டவரே தகப்பனே. அவர்களையும் தொடுங்க ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவரே தகப்பனே. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே என்று அவர்கள் ஒன்றே என்று நடக்காண்டவரே, நினைக்காண்டவரே, அவர்களோடு கூட அவர்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே தகப்பனே. கத்தாவே, அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் அப்பா தகப்பனே இந்த உலக ஆசைகளை ஆண்டவரே மேற்கொண்டு ஆண்டவரே உலக ஆசைகளின் ஊடாக உண்மை ஆண்டவரை விட்டு விலகி போகிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே தகப்பனே. இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவர். அப்பா தகப்பனே கத்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாக ஆண்டவரே, உமக்கு சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளாக, உம்மை நம்பி வழி நடக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி போடுங்க தேவனே கத்தாவே. ஆவியானவரே, அந்த வேளையிலும் என் கத்தாவே வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. வாலிப பிள்ளைகளோடு நீங்கள் உறவாடுகிற தேவன் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி ஆண்டவரே அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் அரவணைத்து தாயும் தகப்பனுமாக அணைத்து காக்கிற தேவன் ஆண்டவரே கத்தாவே. ஆவியானவரே, அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனே, அவர்கள் அறியாமல் செய்கிற ஒவ்வொரு தவறுகளை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே அவர்களை அணைத்து காக்கிறீங்கள் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஆண்டவரே காண்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, உம்முடைய குழந்தைகளை ஆண்டவரே அனைத்து ஆண்டவரே, ஒவ்வொரு ஆபத்துக்கள் ஒவ்வொரு வேளைகளிலும் ஆண்டவரே நீங்கள் அனைத்து காக்கிற தேவனாக இருக்கிறீங்கள் என் தகப்பனே கத்தாவே. இந்த வேளையிலும் ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு வரும் எல்லா நோய்களில் இருந்தும் நீங்கள் விடுவித்து காக்கிற தகப்பன் ஆண்டவரே கத்தாவே. இந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எவ்வளவோ தேசங்களில் எத்தனையோ இடங்களில் என் தகப்பனே கத்தாவே, இந்த வாலிப பிள்ளைகள் நோய்களினால் பாதிக்கப்பட்டு அப்பா பெற்றோர்கள் கண்ணீரோடும் கவலையோடும் தத்தளித்து போய் இருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே கத்தாவே. ஆவியானவரே, நீங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீங்கள் தொட்டு சுகமாக்குற தேவன் ஆண்டவரே, உம்மால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றும் படுகிற வேதனைகளையும் கண்ணீரையும் காண்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. அவர்களை நீங்கள் குணமாக்குற சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே, உம்மாலே கூடும் ஆண்டவரே தகப்பனே. இந்த பிள்ளைகள் படுகிற அப்பா இந்த நோய்களினால் படுகிற வேதனைகளை கண்ணீரையும் ஆண்டவரே நீங்கள் துடைத்தறிந்து போட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொட்டு சுகமாக்க போறதுக்காக இந்தவரே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே கத்தாவே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவனே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் போகிற இடங்களில் யாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக தேவனே கத்தாவே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. இனி வரும் காலங்களில் இந்த பிள்ளைகள் அப்பா சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவே. இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, நோய்களினால் பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் தவிப்போடு இருக்கிறார்களோ கண்ணீரோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே அப்பா, இந்த நிமிடமே இந்த நேரமே அந்த பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே கத்தாவே. இந்த சங்கம வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்தெந்த குடும்பத்தில் வாலிப பிள்ளைகளுக்கு நோய்கள் இருக்கிறதோ, நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ தகப்பனே கத்தாவே, கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் எல்லா குழந்தைகள் மேலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக எந்தவனே அந்த பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரை சுகப்படுத்தி சமாதானத்தை கொடுத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் ஏங்கி தவித்து போய் அலக்கழிந்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே கத்தாவே. சமாதானம் இல்லாமல் டிப்ரெஷன் ஆகி அப்பா தகப்பனே அவர்களுக்குள்ள எத்தனை நோய்கள் ஆண்டவரே தகப்பனே. இந்த பிள்ளைகளை நீங்கள் தொட்டு சுகமாக்குற வல்லவர் நீங்கள் மட்டுமே ஆண்டவரே தகப்பனே. இந்த பிள்ளைகளை தொட்டுங்க ஆண்டவரே
தொட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஒருவர் மாத்திரமே அப்பா எல்லாவற்றையும் முடிக்க வல்லவர் ஆண்டவரே. சுகமாக்க வல்லவர் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய யாவரையும் ஆண்டவரே உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே யார் யாருக்கு என்னென்ன எப்படி இருக்கிறதோண்டு நீங்கள் மாத்திரமே அறிய முடியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரே சுகப்படுத்துங்க ஆண்டவரே. சுகப்படுத்துற வல்லவர் நீங்கள் தான் ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே இந்த வேளையிலும் ஆவியானவரே இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தகப்பனே நீங்கள் பரிசுத்தப்படுத்தி நடத்துறதுக்காக இந்த இடத்திலே ஜெபிக்க வைக்கிற கிருபைக்காக ஐயா மீண்டுமாக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கூட இருங்க ஆண்டவரே. இந்த வானொலியில வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் ஒவ்வொரு குடும்பத்தின் வாலிப பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. கூட இருந்து ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. யாருக்கு என்னென்ன தேவைகளோ ஆண்டவரே நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. கூட இருந்து நிரப்புங்க ஆண்டவரே. நடத்துங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. நேற்று மீண்டும் மாறாத தகப்பனையா உமக்கு கோடால கோடி சோசிரம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகுமே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவித்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இந்த பிள்ளைகள் தேவனுடைய கிருபையையும் சத்தியத்தையும் அற்பமாய் எண்ணாதபடி அங்கு கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தணும். அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனை பொறுப்படுங்களப்பா. இந்த வேண்டுகோளை பாதத்திலே வைக்கிறேனப்பா பிதாவே. இந்த வேத அறிவில்லாமல் தேவனே இந்த பிள்ளைகள் சங்காரமாறதை நீங்கள் பாக்குறீங்களப்பா பிதாவே. என்னுடைய ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாற என்று சொன்னீங்களே ராஜா. தேவனே உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் எழுதி கொடுத்தீங்களப்பா பிதாவே. அது அந்நிய காரியமாக அது பாக்குறதை நீங்கள் பாக்குறீங்க பரிசுத்த ஆவியானவர். தேவனே கிருபை செய்யுங்களப்பா பிதாவே. தேசம் உம்முடைய வார்த்தையை கட்டுப்படாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணான்னு சொன்னீங்களப்பா. குடும்பம் வார்த்தையில கட்டுப்படாவிட்டால் இந்த குடும்பம் உங்களுடைய முயற்சி எல்லாம் வீணான்னு சொன்னீங்க ராஜாவே. தேவனே தாய்தான் சின்னே வழக்கம் போல பிதாவே வளர்க்க வேண்டும். சத்தியத்தை அறிவார்கள் ராஜாவே நிற்கும் தேவனே பிதாவே. கடைசி நாட்களிலே மாம்சமான ஊற்றி வரும் சொன்ன தேவனே அப்பா பிதாவே. உங்களுடைய அக்கினியை போடுங்க அப்பா பிதாவே. பெந்தெகோஸ்து அக்கினி நாம பிதாவே ராஜா. மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் நாமத்தினாலே சொன்னீங்களப்பா பிதாவே. தேவனே இந்த கடைசி நாட்கள் நாமத்தினாலே நன்றி நாமத்தினாலே சாந்தமும் பிதாவே
கிறிஸ்துவின் நாமத்தில் உருட்டாட்டத்தின் ஆவியல் கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி பிதாவே பிதாவே நன்றி சிந்திய குழப்பம் பிதாவே நாமத்தால் நாமத்திலே நன்றி போடுங்கப்பா இந்த பிள்ளைகள் மீது ராஜாவின் தேவன் அந்த மாற்றங்களை சாட்சி செய்யுங்கப்பா பிதாவே பிதாவே ராஜாவே சத்திய சேமை பிதாவே ராஜாவே சத்தியவான் பிதாவே சேமப்பா பிதாவே சத்தியத்தை பிதாவே தேவன் ராஜா கிறிஸ்துவின் நாமத்தால் அந்த பிள்ளைகளை ராஜாவே சத்திய வார்த்தையை அனுப்பி பரிசுத்த அந்த பிள்ளைகளை என்று உழைக்கிறார் நன்றி ராஜாவே நன்றி அப்பா பிதாவே செய்ய முடியாத ராஜாவே என்று உழைக்கிறார் பூமியையும் கடல் ஜனங்களை மூடவும் சொன்னீங்கள் அப்பா பிதாவே பிதாவே நன்றி ராஜாவே நன்றி அப்பா அப்படியாக நீங்க செய்ய போறது நன்றி அப்பா ஜெபத்தை கேட்கறது நன்றி அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நன்றி நன்றி அப்பா பிதாவே பிதாவே நன்றி அப்பா சுத்தாவியானவரே செய்யப்பட்டிருக்கார் நன்றி என்ற
பிதாவே பிதாவே குடும்பத்தின் மீது பிள்ளைகள் மீது சந்ததி சந்ததி பிதா நன்றி அப்பா. நீங்கள் செய்த சோதனுக்கு நன்றி பிதா. நன்றி அந்த அவனை நன்றி அப்பா பிதா. நீங்கள் திறந்த வாசலை என்றவனே பிதா. நன்றி அப்பா. ஈஸ்வரத்தாகும் அக்கனி ஜுவாலியாய் மாற்றும் ஐயா குடும்பத்தையும் பிள்ளைகளை. நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். நாங்க சுகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வாலிப பிள்ளைகள் தங்களுடைய கையின் பிரியாசத்தை அவர்கள் சாப்பிடக்கூடியதாயும் அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காகவும் உலக நாட்டில இருக்கிற அத்தனை வாலிப பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் ஏனாக்களை யுத்தத்தினால் அழிந்து போகிறார்கள், வியாதியினால் தீமையினால் தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படியான மரண ஆவிகள் அவர்களை அங்கு மேற்கொள்ளுகிறது. ஆனால் ஆண்டவர் பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்க அவர்களை சிரித்தார் என்பதை அவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தணும். ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. கர்த்தர் நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீங்க வல்லவர் ஆண்டவரே, நீங்க இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே, நீ கிருபை நிறைந்தவராக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. இந்த மாலை வேளையிலும் கூட நம்முடைய நாமத்தை ஆண்டவரை கர்த்தாவை உயர்த்தவும் திறப்பிலே நிற்கவும் ஆண்டவரே அப்ப அநேகருடைய கட்டுகளை உடைப்பதற்கு ஆண்டவரே இந்த நேரத்திலே நீர் கர்த்தாவே ஆண்டவரே நம்முடைய திறப்பிலே நிற்பதற்கு கிருபை தந்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். இரக்கம் செய்பவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறபடியா, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவிசாய்த்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறபடியா ஆண்டவர் இந்த உலகத்திலே அநேக பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு ஆண்டவரே, துயரங்கள் உண்டு. ஆனாலும் அந்த காரியங்களுக்கு மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தாவே நம்முடைய பாத தண்டையில் இருந்து ஆண்டவரை விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் செபிக்கவும் ஆண்டவரை கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவரை கர்த்தாவே இந்த செபங்களை நீ கேட்கிற தகப்பனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. 5 கன்னங்களில் வாழ்கிற இலங்கை தேசத்தில் மாத்திரமல்ல என் ஆண்டவரே, 5 கன்னங்களில் வாழ்கிற ஆண்டவரே நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். உலகத்தினின்று வேறு பிரிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உலகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்த என்று சொன்னீங்களே என் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரங்களுக்குள்ளே நினைப்புகின்றேன் ஆண்டவரே. ஆண்டவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே இந்த நேரத்தில் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே வாலிப பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கரங்களுக்குள்ள ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவர். விசேஷித்த பாதுகாப்பை இந்த நாட்களே வாலிப பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும்படியாக சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சிறு வயது முதல் ஆண்டவரே கர்த்தாவை படித்த ஆண்டவரே கர்த்தா அந்த ஆண்டவரே அந்த கஷ்டங்கள் எத்தனையோ கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் ஆண்டவரே. பாடசாலைக்கு கடந்து ஆண்டவரே பாடங்களை படித்து நல்ல பரீட்சைகளை எழுதி ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரை பெற்று
இந்த நாட்களில் ஆண்டவர் வேலைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். என் ஆண்டவரே, என் ஆவியானவரே கர்த்தாவே, அவருடைய படிப்புக்கு ஏற்ற ஆண்டவரே நல்ல தொழிலை நீர் ஆண்டவரை கட்டவிழ்ப்பீராக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய படிப்புக்கு ஏற்ற ஆண்டவரே, அவர்கள் கஷ்டப்பட்டு படித்தது நிமித்தம் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரை கர்த்தாவே வரப்பிரசாதமாக நல்ல தொழில்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக நான் செபிக்கிறேன். அவருடைய படிப்புக்கு ஏற்ற தொழில்களையும் அந்த தொழிலுக்கு ஏற்ற ஊதியத்தையுமே ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுவீராக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்ப ஆண்டவர் செய்கிற இந்த தொழில்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கரம் கூட இறங்கட்டும். ஆண்டவர் பிசினஸ் பண்ணுவார்கள். ஆண்டவரே, காரியத்துக்கு கடந்து போவார்கள். ஆண்டவரை கத்த இன்னும் பல தரப்பட்ட ஆண்டவரை அப்பா வேலைகளை அவர்கள் செய்வார்கள். ஆனால் என் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக என் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற வேலை இல்லாதபடி ஆண்டவரை படித்து முடித்து வேலை இல்லாதபடி அவருடைய அந்த படிப்புக்கு ஏற்ற தொழில்கள் இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபையை இந்த பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக. என் ஆண்டவருடைய கிருபை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. ஆண்டவருக்கு நல்ல தொழில்களை ஆண்டவரை அப்பா தேடி கொடுங்க. அப்பா நல்ல தொழில்களை கொடுங்க ஆவியானவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்காக நல்ல கம்பெனிகள், நல்ல ஆண்டவரை கம்பெனிகள் திறக்கப்பட நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, வேலை வாய்ப்புகளை கொடுக்கிற நல்ல கம்பெனிகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா அநேக கம்பெனிகள் ஆண்டவரை தேசங்களிலே ஆண்டவரை கத்தாவை திறக்கப்பட நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தினமற்ற இந்த பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கூட ஏற்படுத்துங்க. அவர்கள் பெறுகிற அந்த முழு சம்பளத்திலே 10 பாகத்தை ஆண்டவர் தசமப்பாக காணிக்கையாக இந்த பிள்ளைகள் கொடுத்து ஆண்டவரே அதில் வரும் ஆசீர்வாதங்களை, அதில் கிடைக்கும் நன்மைகளை பரலோக ராஜ்யாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவர் வாழ்வதற்கு உதவி செய்வீராக நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவரே சோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ தொழில்கள் இருக்கிறதுப்பா. இந்த உலகத்துல எத்தனையோ நல்ல தொழில்கள் இருக்கிறது. ஆண்டவர் தொழில்களே ஆண்டவர் அப்பா அவனுடைய பிள்ளைகளுக்கு நீ தெரிவு செய்து கொடுத்து ஆண்டவர் பிள்ளைகளை மனமகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றுவீராக நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்த வரப்போகிற நாட்களிலே ஆண்டவர் இலங்கை தேசத்தில் மாத்திரமல்ல 5 கணங்களை வாழ்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த விசேஷமாக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் நல்ல தரமான தொழில்களிலே இருப்பதற்கு, நல்ல உத்தியோகஸ்தர்களாக இருப்பதற்கு, நல்ல உத்தியோகங்களிலே இருப்பதற்கு, எங்கு சென்றாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை கர்த்தாவே அந்த தொழில்களில் அமர்த்தப்பட ஆண்டவரை ஆளுகை செய்ய என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. உடைய பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்ய வைப்பீர் ஆண்டவரே. ராஜாக்களாக பிரபுக்களாக நீ ஏற்படுத்துகிற தகப்பன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே என் ஆண்டவருடைய ஆளுகை கீழாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லா காரியாலயங்களிலும் எல்லா வேலை ஸ்தலங்களிலும் ஆளுநர்களாக, தலைவர்களாக, லீடர்ஸாக இருப்பதற்கு என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும்படியாக சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. அது நிமித்தம் அந்த கம்பெனிகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல ஸ்தானங்களில் நிற்பது நிமித்தம் அந்த கம்பெனிகள், அந்த மேனேஜர்மார்கள் அங்க இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்வீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவருடைய பிள்ளைகளை நடத்துவீராக. வாலிப பிள்ளைகளை நடத்துங்கப்பா. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர்களுடைய எண்ணங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய ஆண்டவரை கர்த்தாவே இருப்பிடங்களை ஆசீர்வதிங்க. போகும்பொழுது வரும் பொழுது உடைய கரம் கூட இருப்ப சகல தேவைகளையும் உடைய பிள்ளைகளுக்கு சந்தித்து கொடுத்து கை நிறைவானவரே நல்ல ஆண்டவரை சம்பளங்களை வாங்கி நல்ல சேலரிகளை வாங்கி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்து இந்த உலகத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க என் ஆண்டவர் அருள் செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி. அதே போல பிதாவே, நினைப்பை நடத்துகிறேன் சிஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்பங்களுக்காக, பிள்ளை செல்வங்களுக்காக, இதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக இந்த ஊழியத்தை தாங்கி நடத்துகிறோட மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ராஜ்யத்தை கட்டும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடும் பொழுது ஆண்டவராக பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறது. திறப்பிலே நின்று அநேக காரியங்களுக்காக ஆண்டவரே ஜெபத்திலே வழிநடத்துகிற மகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் சந்தித்துக் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ என் ஆண்டவர் எல்லாவித குறைவுகளையும் அப்பா நிவர்த்தி செய்து ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இருக்கிற தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் போகிற சபையை ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தின் பாதைகள் இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. நல்ல உடல்நல சுகபலன் ஆரோக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. பிள்ளை செல்வங்களோடு கூட இருங்க. அவருடைய தனிப்பட்ட தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுங்க. என் ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. அதே போல ஆண்டவரே சங்கம வானொலிக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே அப்பா பிரதருக்காக சிஸ்டருக்காக பிள்ளைகளுக்காக பேர குழந்தைகளுக்கு மருமக்கமாருக்காக நன்றி ஆண்டவரே. இந்த குடும்பத்தை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த சங்கம வானொலி நிமித்த ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை வார்த்தைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை ஆண்டவரை கத்த தேசங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் என் ஆண்டவரே. அப்ப இந்த ஊழியம் ஆண்டவர் அவருடைய வாஞ்சையின் படி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ஆண்டவர். ஒரு வார்த்தை தானும் தரையிலே விழாதபடி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஒவ்வொரு காதுகளுக்குள்ளும் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள இந்த வார்த்தைகளும் செய்திகளும் பாடல்களும் அநேக காரியங்கள் ஆண்டவர் இதுக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுப்பா. எல்லா காரியங்களையும் பிள்ளைகள் உலகத்துல பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நலமுடன் வாழ, ஆசீர்வாதத்துடன் வாழ, விடுதலையோடு வாழ, பரலோக ராஜ்யத்தோடு வாழ என் ஆண்டவர் நீர் ஆண்டவர் இந்த சங்கம வானொலியை விதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல உடல் நல சுக பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க அப்பா. இப்படி கரம் ஒன்றை இப்படி பிள்ளைகளை நடத்துவதாக நான் செபிக்கிறேன். ரத்தத்தினால் மூடிக்கொள்ளுங்க. இணைப்பிள்ளை இருக்கிற பிள்ளைகள், வந்து செபித்த பிள்ளைகள், ஜெபிக்க போகிற பிள்ளைகள் எல்லாரையும் ரத்தத்தினால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியாக, எந்த தீமைகள் வராதபடியப்பா, எந்த நோய் நொடிகளும் வராதபடியப்பா இப்படி திறப்பிள்ளை ஒவ்வொரு நாளும் வந்து நிற்பதற்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக நல்ல இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க கொஞ்சி கேட்டுக்கொண்டு கொஞ்சி நீங்கள் யோசேப்பின் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அப்படியே இந்த வாலிப பிள்ளைகளின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பான பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா, நன்றி செலுத்துகிறேன். நன்றியோட ஸ்துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் அப்பா எங்கள் தேசத்தில் இருக்கதான வாலிப பிள்ளைகளை உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளால் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தேவரீர் யோசேப்பை எப்படி ஆண்டவரை நீர் வாலிபன் நாட்களில நீர் பயன்படுத்தினீங்களோ அப்பா, வேசித்தனத்துக்கு தப்பி ஓடினாரோ அதே போல எங்கள் வாலிப பிள்ளைகளும் அப்பா விபச்சாரம் வேசித்தனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதபடி இருளில் அவர்கள் செய்கிற பாவங்களுக்கு தங்களை மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் விடுவிக்கப்படணும் அப்பா. பாவத்துல கிடக்கிற அவர்களை என் கர்த்தர் சந்திப்பீராக. தேவரீர் இந்த நாட்கள்ல அதிகப்படியாக வாலிபர்கள் குடிக்கும் போதை வஸ்துக்கும் பொல்லாப்புக்கும் சண்டைகளுக்கும் ஆண்டவரை துன்மார்க்கமான வழியில அவர்கள் கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. அவர்களை இந்த நாட்கள்ல திசை திருப்ப முடியவில்லை ராஜா. ஏதாவது சொன்னாலும் அது உங்கள் காலம், இது எங்கள் காலம் என்று சொல்லுகிறாங்க. அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்க போனாலும் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறாங்க அப்பா. இப்படியாக அவர்கள் கீழ்ப்படிவில்லாதபடி ஆண்டவரே உலகத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே உங்களுடைய வசனத்தினாலே அவர்கள் பாதைகளை செவ்வை பண்ணுங்கப்பா. வசனம் அவர்கள் இருதயத்துல விதைக்கப்பட வேண்டும் ராஜா. வசனத்தை அவர்கள் உட்கொண்டால் மாத்திரமே அவர்கள் மாற்றத்தை காணுவார்கள் அப்பா. இந்த நாட்கள் அப்பா யோசேப்பு எப்படி ஆண்டவரே அமைதியாய் பொறுமையாக எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை அவமானங்கள், சொந்த சகோதரனால் வெறுக்கப்பட்ட, சொந்த சகோதரனால் கொலை செய்ய ஆயத்தப்படுத்தப்பட்ட சூழ்நிலை ராஜா. ஆண்டவரே மற்ற நாடுகளுக்கு விற்கப்பட்ட சூழ்நிலை, ஆண்டவரே ஜெயிலில் அடைக்கப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே அப்பா. அவர் நண்பரால் மறக்கப்பட்ட சூழ்நிலை. இப்படி பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான அவமானங்கள், பலவிதமான துக்கம், துயரம், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவரை உயர்த்தி ராஜாக்கள் மத்தியில நீ உயர்த்தி நாட்டின் அதிபதியாய் நீர் மாற்றினீரே. அதே போல
எங்கள் வாலிபர்களையும் அப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமான மகனாய் மாற்றுக. வாலிப பிராயத்தில் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, தாயின் போதகத்தை கேட்க, தந்தையின் போதகத்தை கேட்க, பெற்றோரின் ஆலோசனையின்படி நடக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் ராஜா. இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை எங்கும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மரண எண்ணிக்கை, வாலிபர்களின் மரணம் அதிகரித்துக் கொண்டே வருகிறதப்பா. எங்கு பார்த்தாலும் விபத்தினாலும் வியாதினாலும் இந்த வாலிபர்கள் இப்படி மறித்து போறாங்களே ஆண்டவரே. இந்த வாலிபர்களை யாவரையும் தொடுங்கப்பா. தேவன் நேசிக்கிற மகனாக மாறட்டும் ராஜா. இவர்களை உங்களுடைய ராஜ்யத்துக்கென்று எடுத்து பயன்படுத்துங்கப்பா. தேவரே, இவர்கள் உமக்கு தேவையான பிள்ளையாண்டவரே அப்பா. இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நீங்க பயன்படுத்துங்க. யோனாவை பயன்படுத்தின தேவன் அல்லவா நீங்க? ஆடு மேய்த்த தாவீதை நீங்க பயன்படுத்தின தேவன் அல்லவா நீங்க ராஜா? இந்த நாட்களில இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒன்றுக்கு உதவாதவர்களை ஆண்டவரை, உலகத்துக்கு இருடா இருக்கிறவர்களை உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றுவீராக அப்பா. இருளில் வாழ்கிற இவர்கள் அப்பா வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற மக்களாய் வாலிபர்களாய் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, உலகுக்கு இவர்கள் உப்பாய் இருக்கட்டும் ராஜா. பயனுள்ள பாத்திரங்களாய் இவர்களை மாற்றுங்க ஆண்டவரே. அநேகருக்கு அப்பா இவர்கள் அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிற பிள்ளைகளாக, அநேகருக்கு உதவுகிற பிள்ளைகளாக இந்த வாலிப பிள்ளைகளை மாற்றுங்க ராஜா. தேவரீர், இவர்களை சந்திக்க ஆண்டவரே. இது நவீன காலம் என்று சொல்லி ஆண்டவரே, எப்பொழுதும் போனுக்கு அடிமை, சமூக வலைத்தளங்களுக்கு அடிமை, தேவையற்ற காட்சிகளை பார்த்தல், தேவையற்ற உரையாடல்கள், தேவையற்ற சினிமா கேட்பது, தேவையற்ற பாடல்களை கேட்பது, தேவையற்ற கதைகளை பேசுவது, தேவையற்ற காட்சிகளை பார்ப்பது, தேவையற்றதை கேட்பது, கண்களால் பாவம், வாயினால் பாவம், கைகளினாலே பாவம் தகப்பனே, காதுகளினாலே பாவம் அப்பா. கேட்பதும் பேசுவதும் ரசித்தலும் ருசித்தலும் இவர்கள் மத்தியில பரவி அபியாசமாய் அவர்கள் வாழ்க்கையில ஒட்டி கொண்டு கிடக்கிறதப்பா. அப்பா, இவர்கள் வாழ்க்கையில ஒட்டி போயிருக்கிற இந்த பாவ பழக்கங்கள் மாறட்டும் ராஜா. எங்கு பார்த்தாலும் இவர்கள் செய்கிற அநியாயங்களை பார்க்க முடியவில்லை அப்பா. எல்லாம் போதைக்கும் ஆண்டவரை, உலகத்துக்கும் ஆண்டவரை, இருளில் இருக்கிறவர்களே மெய்யான தேவனுடைய வெளிச்சம் அவர்களை பிரகாசிக்க செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. நித்திய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறட்டும், ஜீவ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறட்டும், மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் ராஜா. எங்கள் வீடுகளிலும் அப்பா, இந்த இணைப்பிலையும் எத்தனை வாலிப பிள்ளைகள் வீடுகளில் இருக்கலாம் ராஜா. வாலிப பிள்ளைகள் பற்றி பிள்ளை தாய்மார்கள் கண்ணீர் விடலாம். ரட்சிக்கப்படுவதில்லை, ஆண்டவரை பத்தி சொன்னா கேட்பதில்லை, சபைக்கு வருவதில்லை என்று துக்கத்தோடு காணப்படலாம் அப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை துக்கம், கவலை இவற்றிலே அப்பா பிள்ளைகளை கொடுத்து தாயுடைய வேதனையை பார்த்து இந்த வாலிபர்களுக்கு வெளியேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்து உம்முடைய மந்தையில சேர்த்து கொள்ளும்படியாக வாலிப பிள்ளைகள் யாவரையும் நீரே பொறுப்பெடுத்து மேய்ப்பராக, கண்காணியாக அவர்களை கண்காணிக்கும்படியாக, நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக, நல்ல தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாக, இருதயத்துல காணப்படுகிற பொல்லாத ஆவிகளை துரத்தும்படியாக, நினைவுகள்ல சிந்தனையில காணப்படுற அந்தரங்க காரியங்களை துரத்தும்படியாக, அந்தரங்கத்தில் இவர்கள் செய்கிற பொல்லாத பாவங்களை தேவன் மறக்கவும் அதை விட்டு மன திரும்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. பொன்சி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆகவே நாளிலே கர்த்தர் மட்டுமா எங்களை உதவினார், தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தினார். நாங்கள் சுரிஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் வாஞ்சுகள் ஒவ்வொன்றையும் சந்தியும் கர்த்தாவே. ஆண்டவரே, குறைவின்றி நிறைவை காண செய்வீராக கர்த்தாவே. சங்கம வானொலிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தின அந்த வானொலிக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. லேசியண்ணாக்காய் ஸ்தோத்திரம், மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம் ஐயா. நீர் தொடங்கினது ஊழியத்தை கர்த்தாவே அப்பா அவர்கள் ஆண்டவரே செய்து முடிக்கக்கூடிய கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆரோக்கிய பலன் சுகங்களையும் கொடுத்து கர்த்தாவே எல்லா இடத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நீரா அபிஷேகித்து வழி நடத்தும் ஐயா. ஆண்டவரே, இன்றைய நாளும் வாலிப ஜோதிகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த 5 கண்டத்திலே இருக்கிற வாலிப ஜோதிகள் யுத்தத்திலே நின்று ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அழிந்து
போகிற வாலிபர்கள் கர்த்தாவே, ஐயா ரத்தங்களை சிந்துகிற வாலிபர்கள் ஆண்டவரே, அநியாயமாய் மரணத்துக்கு உட்படுகிற வாலிபர்கள் ஆண்டவரே, சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவர்களை மனம் திருப்பி ரட்சித்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமீன் ஆமீன். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஜபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சகோதரி ரதி பாலசிங் அவர்கள் இணைந்தார்கள், சென்று விட்டார்கள். ஆனாலும் ஒரு காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஊழியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திக்க இருக்கிறோம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். வெக்கேஷனில் இருக்கிறவர்கள், பாடசாலைகள் ஆரம்பமாகிறது அடுத்த வாரத்திலே. அந்த வகையிலே கர்த்தர் தாமே அவர்களை இணைத்து வழிநடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத்தையும் அதிகால வேளையில் துவக்கம் காலை மாலை இரவு என இணைந்த ஒருவரையும் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து இணைந்தீர்கள். கனடாவிலிருந்தும் யூகேயிலிருந்தும் யூரோப்பிலிருந்தும் அதே வேளையிலே இந்தியா இலங்கையிலிருந்தும் இணைந்து ஜபங்களுக்கு கூடாக வழிநடத்தி உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் அதே வேளையிலே மறு உழைப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் உங்கள் எல்லோருக்கும் நற்சிந்தனை அனுப்பி தந்திருக்கிறோம். அதோடு வாக்கு தத்தத்தை அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கான நாளைய நாளுக்கான வேத வாசிப்பை அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வேளையிலே ஜீவ வார்த்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். மீதியான காரியங்களை நாங்கள் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பல காரியங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் கரத்தில் ஒப்புவிப்போம். வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக ஊழியர் பாஸ்டர் விவேகானந்தன் அவர்கள் அனுப்பி தந்த தேவ செய்தி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே அதனை ஒலிபரப்பு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன்.